அம்பத்தூரில் காவலர்களுக்கு தொப்பி, கண்ணாடி மற்றும் பொதுமக்களுக்கு மோர், குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காலணியை கழட்டிவிட்டு களம் இறங்கிய போதை ஆசாமி ஒருவர் நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பேனரை பார்த்தபடி பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபாடு நடத்தினார். நகைப்பை ஏற்படுத்திய மதுப்பிரியரை காவலர்கள் கைத்தாங்களாக அழைத்துச் சென்று வழியனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டத்தில் பழுதடைந்த மின்கம்பத்தால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கடையநல்லூர் துரைசாமிபுரம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி அருகே மின்கம்பம் ஒன்று நீண்ட நாட்களாக பழுதடைந்து மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. மின் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த கம்பத்தில் ஏறி சீரமைப்பு பணிகளை சரி செய்ய ஊழியர்கள் மிகவும் அச்சப்படுகின்றனர். இதனால் தாங்கள் பகுதியில் புதிய மின்கம்பம் அமைத்து தரும்படி பலமுறை விடியா திமுக அரசு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் பாதாள சாக்கடையில் இருசக்கர வாகனத்துடன் தவறி விழுந்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. புரூக்பான் சாலையில் காமராஜபுரம் அருகே பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சாலை குறுகியதாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் வந்தபோது நிலை தடுமாறி சாக்கடை கால்வாயில் வாகனத்துடன் கீழே விழுந்துள்ளார். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் உடனடியாக இளைஞரையும் இருசக்கர வாகனத்தையும் மீட்டனர். விடியா அரசு குறுகிய சாலையில் விபத்துகள் ஏற்படும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டியில் திமுக மன்ற தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற நகராட்சியின் அவசர கூட்டத்தில் 86 தீர்மானங்கள் நிறைவேற்றியதற்கு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவசர கூட்டத்தில் அதிகபட்சம் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றலாம் எனவும் மாறாக 86 தீர்மானங்கள் நிறைவேற்றியது சட்டத்திற்கு புறம்பானது என கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். வரவு செலவு கணக்குகளை நகராட்சி நிர்வாகம் முறையாக சமர்ப்பிக்காதது ஏன் என அதிமுக மன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். வரி வசூல், உரிமம் புதுப்பிக்க மளிகை வியாபாரிகளிடம் வருவாய் ஆய்வாளர், சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்டோர் லஞ்சம் செய்வது அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். முதல்ல 6000 ரூபாய் கேட்டாங்க. யாரு கேட்டாங்க? நீங்க ரெண்டு வந்து கேட்டதா கேட்டீங்க. ஐயோ அந்த ஆளா வச்சிருக்கீங்களா? பூண்டியில் மளிகை கடை வச்சுருக்குங்க. முதல்ல லைசன்ஸுக்கு 3500, 5000 லஞ்சமாக 8500 கேட்டாங்க. என்ன அதிகமாக கேட்குறீங்களா? சரி 6500 கொடுங்க அப்படின்னு போயிட்டாங்க. சரி அப்படி ஆஃபீஸ்க்கு வந்தால் 3500, 500 சேர்த்து கொடுத்து நீங்களா பார்த்து கொடுங்கன்னாங்க. சேர்த்து கொடுத்தேன் 4000. இல்லை இன்னொரு 500 கொடுங்கன்னாங்க. அப்புறம் 500 கொடுத்து 4500 கொடுத்துருக்கு. கோவை நீதிமன்றம் முன்பு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் பல பெயர்களில் சீட்டு கம்பெனி நடத்தி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட தங்கப்பழம் என்பவர் கைதாகி ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இவர் கோவை நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் நீதிமன்ற வளாகத்தில் திரண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக காவல்துறையினரின் பாதுகாப்பு பணி என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்த வலியுறுத்தி திருப்பத்தூரில் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு அரசை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வரத்து கால்வாயில் மின்கம்பங்கள் நடுவதை தடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வட்டாட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளாத்திக்குளம் தாலுகாவிற்குட்பட்ட பூசனூர் கிராம பகுதிகளில் தனியார் காற்றாலை நிறுவனம் சார்பில் அரசு புறம்போக்கு பகுதியில் ஏராளமான மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட மின்கம்பங்களை அகற்ற கோரி விளாத்திக்குளம் வட்டாட்சியரிடம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி அருகே அதிகாலை டிப்பர் லாரி ஆட்டோ மீது மோதிய விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் ஆட்டோவில் பயணித்த பயணிகள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பெட்டவாய் தலை பகுதியில் காரைக்காலில் இருந்து சேலம் மேச்சேரிக்கு தாது மணல் எடுத்துச் சென்ற டிப்பர் லாரி திடீரென பேரிங் பழுதாகி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தாறுமாறாக ஓடியது. எதிரே வந்த ஆட்டோ மீது மோதியதில் ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியது. தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை கைது செய்தனர். சிவகாசியில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் போலி தங்க நகைகளை அடமானம் வைத்து 7,55,00,000 ரூபாய் மோசடி செய்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சிவகாசி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் மோசடி நடந்திருப்பதாக பிராந்திய மேலாளர் புகார் அளித்த நிலையில் தூத்துக்குடி சிவலார்பட்டியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் பாலசுந்தரம், வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரியும் சிவகாசி சிவானந்தம் நகரைச் சேர்ந்த முத்துமணி இருவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். 56 நபர்களின் பெயர்களில் 2000 பவுன் போலி நகைகளை சிவகாசி வங்கியில் அடமானம் வைத்து 7,55,56,000 ரூபாய் மோசடி செய்ததை ஒப்புக்கொண்டனர். இருவர் மீதும் வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் வேறு யாரெல்லாம் இந்த மோசடியில் ஈடுபட்டனர் என தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயங்கொண்டம் அருகே அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 7 பேரிடம் மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உடையார்பாளையம் மணக்கெதி காலனி தெருவை சேர்ந்த 7 பேரிடம் செங்குழி மலைமேடு பகுதியைச் சேர்ந்த சுந்தரராஜன் இந்து சமய அறநிலையத்துறையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி சுமார் 5 லட்சம் ரூபாயை பெற்றுள்ளார். பின்னர் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த 7 பேரும் விக்கிரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் சுந்தரராஜை கைது செய்து ஜெயங்கொண்டம் சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை அரசு பள்ளியின் பயன்பாட்டிற்கு கொடுக்க மறுக்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். மேட்டுப்பாளையம் நகராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியின் பயன்பாட்டிற்காக நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை வழங்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கையை விடுத்திருந்தனர். இதனை திமுக நகராட்சி தலைவர் வழங்க மறுத்ததை கண்டித்து அதிமுக, எஸ்டிபிஐ, பாமக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சாதி பெயரை சொல்லி தாக்கியது குறித்து புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட கௌரவ விரிவுரையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வரும் பத்மநாபன் என்பவர் பணி அனுபவ சான்றிதழின் நாட்கள் குறைக்கப்பட்டது குறித்து கல்லூரி முதல்வரிடம் கேட்டுள்ளார். அப்போது அவர் முறையாக பதில் கூறாமல் கௌரவ விரிவுரையாளர் சந்திரசேகர் என்பவரை விட்டு பத்மநாபனை சாதியை சொல்லி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சாக்பீஸ் உற்பத்தியாளர்களுக்கு அரசு மானிய உதவி வழங்க வேண்டுமென தொழிலாளர்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். பாபநாசம் அருகே உள்ள சக்கராப்பள்ளியில் குடிசை தொழிலான சாக்பீஸ் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்போது சாக்பீஸ் பயன்பாடு குறைந்துள்ளதாகவும் சாக்பீஸ் தயாரிக்க தேவைப்படும் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் தொழிலாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே விடிய அரசு சாக்பீஸ் தயாரிக்கும் தொழிலுக்கு அரசு மானிய நிதி உதவி வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டதால் பயணிகள் ரயில்கள் 2 மணி நேரம் தாமதமாக சென்றது. ஈரோட்டிலிருந்து ரேணிகுண்டா நோக்கி சென்ற சரக்கு ரயில் ஜோலார்பேட்டை அருகே சென்றபோது ரயிலின் 17வது பெட்டி தடம் புரண்டுள்ளது. மேலும் விரைவு ரயில்கள் செல்லும் பாதையில் சரக்கு ரயில் தடம் புரண்டு நின்றதால் அதிவிரைவு பயணிகள் ரயில்களை சுமார் 2 மணி நேரம் அதிகாரிகள் நிறுத்தி வைத்தனர். இதையடுத்து தடம் புரண்ட சரக்கு ரயிலை மீட்டு மற்றொரு ரயிலுடன் இணைத்த பிறகு 3 விரைவு ரயில்களும் தாமதமாக புறப்பட்டு சென்றது. இதனால் ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கன்னியாகுமரி மாவட்டம் மணலிக்கரை அருகே ஆசிரியர் திட்டியதால் பள்ளி மாணவி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணலிக்கரை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவி பள்ளி பயிற்சி கட்டணத்தை முறையாக கட்டவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆசிரியர் மாணவியை திட்டியதால் வீட்டில் இருந்த எறும்பு பொடியை தண்ணீரில் கலந்து குடித்துள்ளார். இந்நிலையில் வகுப்பறைக்கு சென்ற மாணவி திடீரென மயங்கி விழுந்ததை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.